வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 14ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, அது ஓட என்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த எஸ்பிஎஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன வால்யூமோட எஸ்பிஎஸ் வீடியோ யாராவது பார்க்கலாம், போய் பார்த்து வந்துருங்க. அப்போ இந்த வீடியோ வந்து கரெக்டாக புரியும்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் வேறு அது மட்டும் இல்லை, இதெல்லாம் நிறைய எஸ்பிஎஸ் வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த வால்யூம் 14ஓட எஸ்பிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, ஒருத்தர் வந்து எப்பயும் போலதான், நான் வந்து எஸ்பிஎஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆனால் அது வந்து நான் பண்ணக்கூடாது, நான் அதுக்கு பதில் ஓடா சென்சைட்ட போய் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ கேட்கறதுக்கு போறப்ப அவர் வந்து தூங்கின்னு இருக்கிறாராம். அதனால சென்சே எந்திரிங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் எந்திரிக்கவே இல்லை. சரி, அவர் தூங்கின்னு இருக்கிறாரு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால நான் எஸ்பிஎஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து எஸ்பிஎஸ் ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கடுத்து ஓடா வந்து பாத்தீங்கன்னா என்ன பதில் சொல்றாருன்னா, அவர் தூக்கத்துல எந்திரிக்கிறாராம். எந்திரிச்சிட்டு நான் வந்து தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து ஒரு கண்ணை திறந்து பாக்குறப்ப எஸ்பிஎஸ் வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அடைச்சா இந்த வாட்டி வேற யாரும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சென்சே எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, நைட்டு ஃபுல்லா இதனால எனக்கு தூங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. நான் கூட ஒன் பீஸ்ல ஏதோ ஒரு வித்தியாசமான கொஸ்டின் கேட்க போறேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அந்த வந்து பாத்தீங்கன்னா, டெம்புரா இருக்குதுல்ல, டெம்புரான்றது ஒரு டிஷ். அதுல புறாடா என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. ஓட வந்து பாத்தீங்கன்னா வாய மூடுறா, அது ஏதாவது நினைக்கிறாடான்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திக்கிறாரு. சும்மா காமெடி தான், பட் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னோட பேர் காசியா, நான் வந்து யானோசமோட பட்லர்னு அசிஸ்டன்ட் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்து சில பேர்லாம் சொல்றாரு, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அவர் மெயினா என்ன கேட்க வர்றாரு அப்படின்னா, வால்யூம் 10ல பேஜ் 87ல நாமியோட ட்ரெஸ்லயும், அதுக்கடுத்து பேஜ் 109ல ஹெல்மெட்டோட ஹேட்லயும் டோஸ்கை பாண்டான்னு சொல்லிட்டு போட்டு இருக்குது அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கறாரு. அந்த அனிமல் வந்து இங்கே இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. அப்போட அது என்ன சொல்றாருன்னா, அது ஒரு பிராண்ட் நேம்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி இந்த உலகத்துல நிறைய பிராண்ட் இருக்குதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து இருக்குது. அதுல ஒண்ணுதான் அந்த டோஸ்கை பாண்டான்றது. அது வந்து ஈஸ்ட் ப்ளூல பாப்புலரான பிராண்ட் தான். அண்ட் அது வந்து எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு ஓடா சொல்றாரு. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட், அந்த டோஸ்கை பாண்டாவோட ஒரு ஷர்ட் வந்து 10,000 பெல்லிக்கு மேல இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி பார்த்து உஷாரா இருங்க, ஏன்னா சில இம்போஸ்டர் பிராண்டும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அந்த பேரை வச்சுக்கின்னு இம்போஸ்டர், அதாவது நாங்க தான் டோஸ்கை பாண்டான்னு சொல்லிட்டு ஏமாத்தி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதனால பார்த்து வாங்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் இந்த டோஸ்கை பாண்டாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குதுன்னா, மிரர் பால் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வந்து ஈஸ்ட் ப்ளூல இருக்குதான். புதுசா ஒரு ஐலாண்ட் பேர் சொல்லிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை, மேபி எங்கேயாவது ஃபில்லர் ஆகல பார்த்தோம்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி பார்த்துருந்தோன்னா கவுண்ட் பண்ணுங்க. பட் இந்த டோஸ்கை பாண்டோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ல இருக்கிறத ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓடாவோட போட்டோ வச்சு கேட்டுக்கிறாங்க. வால்யூம் 13ல போடா வந்து பாத்தீங்கன்னா அவரோட போட்டோ வச்சு அந்த வால்யூம் ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்கன்னா, வால்யூம் 13ல உங்க போட்டோ வந்து இருக்குது, அதே மாதிரி ஷாமன் கிங்ன்ற மாங்காலையும் வால்யூம் 8ல எந்த போட்டோ வால்யூம் 13ல இருக்குதோ அதே மாதிரி வால்யூம் 8லயும் இருக்குது, எப்படி இதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃபேஸை வந்து நான் நிறைய இடத்துல காட்ட விரும்ப மாட்டேன், ஏன்னா அப்படி நான் காட்டினேன் அப்படின்னா என்னோட டெய்லி லைஃப் வந்து பாதிக்கப்படும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதனால டக்கேன்றவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷாமன் கிங்கோட மாங்கா ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அவர் வந்து வீக்லி ஷோனன் ஜம்ப்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கிறார் பொழுது. அந்த ஷாமன் கிங் வந்து வீக்லி ஷோனன் ஜம்ப்ல பப்ளிஷ் ஆகின்னு இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து என்ன ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரே இதுல வந்து ரெண்டு புக்கும் வந்து பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா, ஒரே டைம்ல சொல்றேன், அப்படி ஆகுது அப்படின்னா நம்ம போட்டோ வந்து போடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க பொழுது. அதே மாதிரி தான் வால்யூம் 13 ஒரே நேரத்தில் பப்ளிஷ் ஆக போயிருக்குது. ஒன் பீஸோட வால்யூம் 13 ஷாமன் கிங்கோட வால்யூம் 8 பப்ளிஷ் ஆக போயிருக்குது. அதெல்லாம் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போட்ட பிளான் படி ஒரே போட்டோவை ரெண்டு மாங்காலையும் வச்சுட்டு அவன் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறதா வந்து ஓடா சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிஸ் வேலண்டைன் இருக்கிறாங்கல்ல, அவங்க போட்டு ட்ரெஸ் வந்து பார்த்து கியூட்டா இருக்குது, அந்த ட்ரெஸ்ல இருக்கிற டிசைன் வந்து ஆரஞ்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து அது லெமன் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அது எப்பறம் அவனை பார்த்து ஆரஞ்சு மாதிரி இதுன்னு சொல்லிட்டு நினைச்சிக்கின்னு அது லெமன் சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வால்யூம் 13ல மிஸ்டர் 5 வந்து நோஸ் ஃபேன்சி கேனன் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவான். அது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறப்ப பூகர்னு சொல்லிட்டு வரும். அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், பட் அப்படிதான் வந்து சொல்றாங்க. அது உண்மையிலே நான் நினைக்கிறதானு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிறாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அது வந்து போகர் தான், அதை நான் கிரியேட் பண்றப்ப செம சிரிப்பு எனக்கு வந்துச்சு, நான் வந்து சிரிச்சுனதான் வந்து வரைஞ்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, என்னோட பேரு சயாக்கா, இப்ப நான் கேட்கற கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுங்க தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு பேஜ் 79ல வால்யூம் 11 அதுல 4th பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் வந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் ஏன் அங்க இருக்கிறாரு, எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அது ஓட வந்து என்ன சொல்றேன், கரெக்டா அவர் கண்டுபிடிச்சிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இப்ப நான் வந்து நீங்க கேட்டதுக்கான பதில் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளோட பேரு சாமா, அவர் வந்து ஒரு குடியாரன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அவர் எங்கேருந்து வர்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட பெரிய பொண்ணோட கல்யாணத்துல இருந்து அவர் வர்றாரு பொழுது. வர்றப்ப குடிச்சிட்டு ஜாலியா எங்கேயும் ஆடின்னு வந்து நிற்கிறாரு. ஸோ அப்படி வர்றப்போ ஒரு ஆர்லாங்க பார்க்கு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வந்ததுமே அங்க இருக்கிற மக்கள்லாம் ஜாலியா சந்தோஷமா செலிப்ரேட் பண்றதை பார்த்துட்டு இவருக்கும் சந்தோஷம் வந்துட்டு இருக்குது.
அதனால அவரை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஓடின்னு அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணி இருந்துக்கிறாரு. அதுதான் நம்ம சாம்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஃபிஷ்மேன் கராத்தே எங்க போய் கத்துக்கிறது, எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போ ஓடா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஃபிஷ்மேன் கராத்தேவை ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல தான் கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அது வந்து கிராண்ட் லைனோட ஹாஃப் பாயிண்ட்ல வந்து இருக்குது, அதுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து பதில் சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம இகரம் இருக்கிறான்ல, அவன் எப்பத்தாலும் மான்னு சொல்லிட்டு சொல்றான், எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, ஏன் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு சொல்லுங்க, எனக்கு தூக்கம் வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா, நீ சிங்கிங் லெசன் போறப்ப ஃபர்ஸ்ட் அவன் வந்து உங்களுக்கு பண்ண சொல்றதே இந்த மான்றது தான், அதை அவன் பேசுறப்பே பண்ண ஆரம்பிச்சிடறான் அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் ஃபேன் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, நான் நேற்று உட்காந்து டிவி பார்த்துன்னு இருந்தேன், அப்படி பார்த்துனுக்கிறப்ப எகிப்தியன் பரோவா, அதாவது டூட்டன் காமன், பேர் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு தெரியல, பட் அவரை மாதிரி ஒருத்தர் காஸ்பிளே பண்ணியிருந்தான் டிவில, அதாவது நான் பார்த்துருந்தேன். அண்ட் அவனோட தாடையில ஒரு ஸ்ட்ரைப்டு மஷ்ரூம் வந்து இருந்துச்சு, எப்படின்னா நம்ம ஜாங்கோவுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஜாங்கோவுக்கும் ஏன்ஷியன் எகிப்துக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து என்ன சொல்றேன்னா, இதை வந்து என்னால் மறுக்க முடியாது, ஏன்னா இது ஆக்சுவலா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுக்குன்னா ஏன்ஷியன் எகிப்துக்கும் ஜாங்கோக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜாங்கோ வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கேட் பைரட்ஸோட கேப்டனா இருக்கிறான். அண்ட் அவனோட எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே கேட்டோட இயர்ஸை வந்து தலையில வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் அவனோட தாடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைப்டு மஷ்ரூம் வந்து இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, ஜப்பான்ல பூனைங்க வந்து இருக்குதான். அண்ட் பூனைங்க எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது எகிப்துல இருந்து வந்ததா ஓடா வந்து சொல்றாரு. அதனால எகிப்தியன் ஸ்டைல்ல ஜாங்கோக்கு வந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்க தேவைன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 14 எஸ்பிஎஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுல ஆக்சுவலா இன்னும் சில கொஸ்டின்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சவுண்ட் இல்லாம கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நான் அதே திருப்பி சொல்லியிருந்தா உனக்கு கடுப்பாயிடும், அதனால நான் வந்து மெயினான கொஸ்டின் மட்டும் சொல்லிட்டு மற்ற கொஸ்டின் இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து 14 சொன்ன வால்யூம் 14 கொஸ்டின்ஸ் அண்ட் எஸ்பிஎஸ் வந்து முடிஞ்சிச்சு வால்யூம் 14. இப்ப சொன்ன கொஸ்டின்ஸ்ல, இந்த வீடியோல பார்த்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு எந்த கொஸ்டின் பிடிச்சது, எது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரை ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் பத்தி தெரியாது சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா, அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுல ஓட ஃபேன் கேர் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுவாரு, இந்த கொஸ்டின் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. அண்ட் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி எஸ்பிஎஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த எஸ்பிஎஸ் கேட்ட கொஸ்டின் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் மீட் பண்ற வரைக்கும் டாடா.